இல்ல எது சாப்பிட்டாலும் உமட்டிக்கிட்டே வருது. அதுக்குன்னு சாப்பிடாம இருந்தா என்னத்துக்காகுது? நீ மாத்திரை சாப்பிடணும்ல. சரி இரு, நான் பால் கொண்டு வரேன், அதையாவது குடி. அத்தை அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சும்மா இரு, நான் எடுத்துட்டு வரேன். இரு. என்னம்மா இந்த பாலை குடி. சரி அத்தை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பாலை குடிக்கிறேன். சரிம்மா. மாவனே, நீ விடிய விடிய போன் பண்ணாலும் நான் எடுக்கவே மாட்டேன்டா. நீ அடிச்சுட்டே இரு. ஜோ போடா, பால் அங்க வச்சது நமக்கு என்ன, நம்ம எடுத்து உங்க அன்னிக்காக வச்ச பால் நீ எடுத்து குடிச்சிட்டு இருக்க. வேடியா வந்து குடிப்பா. ஏமா நான் குடிக்கூடாதா? ஏய் நீ குடிக்கூடாது, வெய் ஃபர்ஸ்ட். அத்தை வீட்டுல பாலா இல்ல. காயத்ரி நீ குடி, நான் போய் வேற பால் ஊத்திக்கிறேன். இல்லம்மா, ஏண்டி 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது, அதுக்கப்புறம் பல்லு விளக்கம் வந்து பாலை குடிக்க வேண்டியது, இதான் வேலை. தாயே எனக்கு இந்த பாலே வேண்டாம், இல்ல இது உங்க மருமகளுக்கு கொடு. ரொம்ப தான் நீ குடிமா. காயத்ரி அவன் தான் நைட்ல இருந்தே கால் பண்ணிட்டு இருக்கால, அட்டன் பண்ணி ஒரு வாரத்தை பேசலாம்ல. இல்ல நீ, நான் அட்டன் பண்ண மாட்டேன். நான் இவங்கிட்ட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்தேன்ல, இவன் விடிய விடிய எனக்கு கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணவே மாட்டேன். நான் சண்டை போட்டு போகும்போது எங்கடே போற, நீ போகாத, வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தானா நான் அப்பவே வீட்டுக்கு போயிருப்பேன். அதை விட்டுட்டு போன போகட்டுன்னு விட்டுட்டோம். இனிமே அவனா வந்து என்ன சமாதானப்படுத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போனாதான் அவன் கூடயும் நான் போவேன், அவன் போனையும் நான் அட்டன் பண்ணுவேன். காயத்ரி உன் கோவம் இவ்வளவுதானா? ஆனா என் தம்பிக்கு உன்னை விட கோவம் அதிகமாவே வரும். அவனுக்கு ஒரு நிமிஷம் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, யாரு என்னன்னு பார்க்க மாட்டான், வாய்க்கு வந்தபடி திட்டிடுவான். ஆனா அவன் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டான். அவன் மேல தப்பே இல்லைனாலும் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவான். அதுதான் என் தம்பி ஜீவா. ஐயோ அண்ணி, அவனை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணி. அது தெரிஞ்சதுனால தானே அந்த கிறுக்கனை விடாம நான் கட்டிக்கிட்டேன். காயத்ரி என்னடா நம்ம அண்ணி நமக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு என்ன மட்டும் தப்பா நினைச்சிடாத. நீ விளையாட்டா விளையாடுறது ஒரு நாள விபரீதத்துல முடிஞ்சிடும். இங்க பாரு, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குற, விளையாட்டு கூட இனிமே உன் புருஷனை விட்டு நீ பிரிய கூடாது. நாளைக்கு இந்த உலகத்துல இல்லாம கூட போகலாம், ஆனா எந்த சூழ்நிலையும் அவனை மட்டும் விட்டு கொடுத்துறாத காயத்ரி. இனிமே எல்லாமே நீ மட்டும்தான் அவனுக்கு. அவனை விட்டு கொடுத்துறாத. என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இங்க பாருங்க, உங்க தம்பினால என்ன பிரிஞ்சு இருக்க முடியுமோ முடியாதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், அவனை பிரிஞ்சு சத்தியமா என்னால இருக்க முடியாது. நீ போது காயத்ரி, இது ஒரு வருஷம் அம்மாடி சூட்டு வழியா இருக்குமா, தொப்புல கொஞ்சம் விளக்கண வச்சு எல்லாம் தெரியாது. இதுக்காக ஆஸ்பத்திரி வேற போகணுமா? அண்ணனுக்கு போன் பண்றேன்.